இந்த கேள்வியை பார்க்கலாங்க. இந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து பாத்தீங்கன்னா 10% கொடுத்துருக்கான். நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நாட்கள்னா 73 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இது வந்து வருஷத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ 73 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாட்கள். இப்போ நான் என்ன பண்றேன்? இதை டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 1/5 கிடைக்குது. மேக்சிமம் அவன் 73 டேஸ் அப்படின்றத வச்சுதான் அவன் கொடுக்குறான். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1/5 அப்படின்ற ஃபிராக்ஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த கணக்குக்கு எளிமையா சால்வ் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு என்ன கேட்டிருக்கான்? வட்டி மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பிரின்சிபல் 5000. நான் அந்த 5000 அப்படின்ற பிரின்சிபலை வந்து எடுத்துக்கிறேன். n வந்து பாத்தீங்கன்னா 1/5 நான் எடுத்துக்கிட்டேன். டிவைட் பை 100 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா PNR by 100. ஸோ R எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 00க்கு 00 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ என்ன கிடைக்குது எனக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எனக்கு 10 கிடைக்குது. 10 into 10 100 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தனி வட்டியா கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல்னு கொடுத்துருக்கான். குறிப்பிட்ட அசல்னா அசல் எவ்வளோன்னு அவனுக்கு சொல்லல. அதுக்கு 5% வந்து வட்டின்னு சொல்லியிருக்கான். 3 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம், ரைட்டுங்களா? ஸோ 3 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் தான். ஒரு வருஷத்துக்கு 5% வட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 10% வட்டி வந்திருக்கும். அப்போ வித்தியாசம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? ரூபாய் 80. இந்த 10% தான் அந்த 80 ரூபாய். அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கேட்கறான், ரைட்டுங்களா? ஒரு 0 கேன்சல் பண்றோம். இதை மல்டிப்ளை இந்த சைட்ல பண்ணும் போது 800 ரூபாய் அந்த பிரின்சிபல் என்பது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான்னா பிரின்சிபல் அசல் வந்து பாத்தீங்கன்னா 4000 இருக்கான். வட்டி வந்து 12%. இங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து மாதத்துல கொடுத்துருக்கான். வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். இப்போ இதுதான் நீங்க உங்க புரிஞ்சுக்க வேண்டியது. மாதத்துல கொடுத்தானா அதை நீங்க மாதத்தால தான் டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாசம், ரைட்டுங்களா? 12 மந்த். 3 3 9, 4 3 12 டேபிள்ஸ்ல நம்ம அடிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு 3/4 அப்படின்ற ஒரு ஃபிராக்ஷன் வந்துச்சு இல்லையா? இதுதான் அந்த டைம். இதை அப்ளை பண்ணோம்னா ஃபார்முலால நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 4000 பிரின்சிபல், n வந்து பாத்தீங்கன்னா 3/4, r வந்து பாத்தீங்கன்னா 12% டிவைட் பை 100, ரைட்டுங்களா? 00க்கு 00 கேன்சல் பண்ணிட்டேன். 4க்கு 4 கேன்சல் பண்ணிட்டேன். எங்க 10 இருக்கு. 12 36. 36 into 10 பண்ணீங்கன்னா எனக்கு 360 ஆன்சரா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதுல நாம 2 டைப்பா எடுத்துக்கிறோம். இதுல என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ கொடுத்துருப்பான். ஏன்னா அமௌண்ட், தொகை. இன்னொன்னு என்ன கொடுத்துருப்பான்னா டைம் கொடுத்துருப்பான். எப்பவுமே அமௌண்ட்ல இருந்து 1 அப்படின்ற நம்பரை வந்து கழிச்சுக்கணும். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இப்போ இது ஃபார்முலா தான், ஆக்சுவலி ஷார்ட்கட் கூட இல்லை. ஃபார்முலால இந்த மாதிரி கழிச்சிருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைரக்டா சொல்றேன். இப்போ என்ன சொல்லியிருக்கான்? தொகை வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுத்துருக்கான்? தொகை இரட்டிப்பாகிறது. இரட்டிப்புனா அது 2 ஆகுறது. அதுல இருந்து 1 கழிச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? அமௌண்ட்ல 1 போடுவேன். டைம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை 4ன்னு நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 8 மடங்கு ஆகும். 8 டைம்ஸ் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் தொகை, அதாவது அமௌண்ட். அதுலயும் நான் 1 கழிச்சுக்கிறேன். 8ல 1 கழிச்சா எனக்கு 7 கிடைக்க போகுது, ரைட்டுங்களா? ஸோ இது கான்செப்ட் 1 கழிக்கணும், அவ்வளவுதான். இப்போ 1 7ஆ மாறுது. எப்போ? 7ஆல பெருக்கும் பொழுது, ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் 7ஆல நான் பெருக்கிறேன். ஸோ 4 28. அப்ப 28 வருஷம் ஆகுன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கொஸ்டின்ங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல கேள்வி படிப்போம். 2000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அசல், பிரின்சிபல் கொடுத்துட்டான். 8.25 வந்து பாத்தீங்கன்னா வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கான். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்ல கொடுத்துருக்கான். அந்த மந்த்துக்குள்ள கம்ப்ளீட்டா கொடுத்தானா அப்படின்னு கேட்டா கம்ப்ளீட்டா கொடுக்க மந்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டேஸா கொடுத்துருக்கான். எத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா 365ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃபிராக்ஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனா கிடைச்சிடும். அதை அப்படியே அப்ளை பண்ணும்போது நமக்கு வட்டி கிடைச்சிடும். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம் 3 மாசம் கொடுத்துருக்கான். இந்த 3 மாசத்துல முதல் மாசம்
எடுத்து அதனுடைய மொத்த நாட்கள்ல இருந்து முதல் மாசத்தை எப்பவுமே கழிச்சிடணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ மார்ச் வந்து பார்த்தா 31 நாள், அதுல 9 நாள் கழிச்சா எனக்கு 22 நாள் கிடைக்க போகுது. ஏப்ரல் வந்து ஒரு 30, மே வந்து பார்த்தோன்னா 21 நாள், டோட்டலா வந்து பார்த்தா எனக்கு 73 நாள். 73 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிராக்ஷன்ல 1/5 வந்து எனக்கு வரப்போகுது. இப்போ இதை நான் வந்து பாத்தீங்கன்னா அன்டூ பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் அன்டூ பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க 1/5 நம்ம ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இப்போ 2000 நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். n வந்து பார்த்தீங்கன்னா 1/5, r வந்து பார்த்தீங்கன்னா 8.25 டிவைடட் பை 100. இப்போ டபுள் ஜீரோக்கும் 2 ஸ்தானம் தள்ளி 2 டிஜிட் தள்ளியும் நம்ம அந்த டிஜிட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டா எனக்கு 825 தான் அங்கே வரப்போகுது. இது ஒரு 20 20 20 100 ரைட்டுங்களா. ஸோ 1/5 இன்ட்டு அது ஒரு 1/5 இன்ட்டு 825. சரி ஓகேங்களா. இது மல்டிப்ளை பண்ணீங்க 5 25, ஒரு 25 25 33 25 825. அப்போ 33ன்றது தான் சரியான பதில். 33 ரூபாய் வட்டி ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாங்க. என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு அசல் ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்கான். அது 2 ஆண்டுகள்ல 2240 ஆகவும் 5 ஆண்டுகள்ல 2600 மாறினா ஒரு வருஷத்துக்கு அது எவ்வளவோ மாறும் அப்படின்னு கேட்கறான். ஸோ 5 ஆண்டுகள்ல அது எவ்வளவோ மாறுது, 2600 மாறுது ரைட்டுங்களா. அப்போ 2 ஆண்டுகள்ல அது எவ்வளவு மாறுது, 2240 மாறுது. இதை கழிச்சிடுங்க. கழிச்சுட்டா இப்போ 3 வருஷத்துக்கு 2200ல 2240 போனா எனக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க, 360 கிடைக்குது. ஒரு 3 3 12 3 36. அப்போ ஒரு வருஷத்துல எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் எனக்கு வட்டியா கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாடல் பார்த்தோம். அந்த மாடல்ல 2 அமௌண்ட்டும் 2 டைமும் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அமௌண்ட்ல 1ன்ற நம்பரை கழிச்சு நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருப்போம். பட் இங்க என்னன்னா ஒரு அமௌண்ட்டும் ஒரு டைமும் கொடுத்துட்டு வட்டி வீதம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்கான். பட் இதுக்கு டைரக்டா ஃபார்முலாவே இருக்கு. R is equal to 100/t அப்படின்றது தான் அந்த ஃபார்முலா. டீனா ஒண்ணு இல்லைங்க, டைம்ங்க. இப்போ 100 டிவைட் பை டைம் எவ்வளவு கொடுத்துருக்கான், 10 வருஷம் கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா. அடிச்சவன் நமக்கு என்ன கிடைக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 கிடைக்குது. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல 3000 ரூபாய் பிரின்சிபல் கொடுத்துருக்கான், 6% வட்டி கொடுத்துருக்கான், 2 ஆண்டுகள் 4 மாதங்கள், அதாவது ஆண்டுகளும் கொடுத்துருக்கான் மாதங்களும் கொடுத்துருக்கான். ஸோ இது எப்படி டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு நான் 2 எடுத்துக்கிட்டேன், 4 மாதங்கள்னா 4/12, ஒரு நாள் 4, 3 நாள் 12, 3 2 6, 6 1 7. அப்போ 7/3 அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கும். ஸோ ஓகே, வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ 3000 எடுத்துக்கிறேன். n வந்து பார்த்தீங்கன்னா 7/3, r வந்து பார்த்தீங்கன்னா அது 6 தான், 6 டிவைட் பை 100. இப்போ 3க்கும் 3க்கும் டைரக்டா கேன்சல் பண்ணலாம். 00 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 10 இருக்கும். 7 6 42 இன்ட்டு 10 பிறகுனா 420 அப்படின்றது தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள்ல 805 ஆகவும் 4 ஆண்டுகள்ல 854 மாறுதுன்னா அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி ஓகே, இப்போ 4 ஆண்டுகள் நான் எடுத்துக்கிறேன். 4 ஆண்டுகள்ல 854 மாறுது, 3 ஆண்டுகள்ல 815 மாறுது. இதை டேலி பண்ண என்ன கிடைக்குது, ஒரு வருஷத்துக்கு 39 ரூபாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு 39 ரூபாய்னா இங்க பாருங்க 3 வருஷத்துக்கு 815 மாறுது. அப்போ வட்டி மட்டுமே 3 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும், 117 ரூபா வந்திருக்கும். அப்போ வட்டி மட்டும் 117. அப்ப 815ல எனக்கு இந்த 117 கழிச்சோம்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 698 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஆன்சர் 698ன்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கொஸ்டின்ஸ், அதே டைம்ல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு அசல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவுன்னு சொல்லல, அதுதான் அது குறிப்பிட்ட அசல் அப்படின்னு சொல்றான். ஆனா 8% வந்து வட்டி சொல்லியிருக்கான். 6 ஆண்டுகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் உள்ள வட்டி வித்தியாசம் வந்து 320 அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன், அதாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான் ரைட்டுங்களா. சோ இப்ப பாருங்க 6 ஆண்டுகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 4 ஆண்டுகள் ரைட்டுங்களா. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 8% வட்டினா 4 வருஷத்துக்கு 32% ஆயிருக்கும் ரைட்டுங்களா. அப்போ இந்த 32% தான் 320 ரைட்டுங்களா.
32% 320னா 100%ன்றது 32 அடிச்சிடலாம். இங்க 10 இன்ட்டு 100 வந்து பாத்தீங்கன்னா 1000 வரும். ஸோ 1000 ரூபாய் அப்படின்றது தான் அசல். Indus classes.